கிழவன் குய்யோ முயோன்னு கத்துறான் பார்த்தீங்களா, குற்றம் உள்ள நெஞ்சு குறுன்னு ஆகும்னு சொல்லுவாங்க. இவன் எனக்கு அடிமைங்கிறது இதனாலேயே நிரூபணம் ஆகுது. இந்த மாதிரி ஓலையை கிடைச்சது நியாயமா? என்ன இப்படி இருக்கு? பெருமுறை கொண்டு உலகில் இல்லாத நெறிமுறை கொண்டு நீ பேசுற. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமைங்கிறதே எங்களால நம்ப முடியல. அதுல ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமைங்கிறது எங்களால முடியல. ஆனா சுந்தரரை பத்தி ஒரு வார்த்தை அற்புதமாக சேக்கிழார் சொல்லுவார். இந்த கிழவனை பார்த்தா எனக்கு கோவமே வரமாட்டேங்குது. என்ன அடிமைன்னு சொல்றான், கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றான், எங்க பாட்டன் காலத்துல இருந்து எல்லோருமே அடிமைன்னு சொல்றானே, ஆனா இவனை பார்த்தால் கொண்ட வடிவால் கோபம் எனக்கு வரவில்லை, இவன் பால் என் மனம் செல்லுகிறது. அந்த பரம் அந்த பிறவியின் பயன்தோட அதை சொல்றார். என்னுடைய மனம் அவன் பால் செல்லுகிறது, கோபமே வரல, என்ன செய்யறது? உடனே எல்லோரும் சொல்கிறார்கள், இப்ப என்ன செய்யலான்னு. இந்த இதை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய ஊருக்கு வாருங்கள். திருவெண்ணெய்நல்லூருக்கு வந்து பஞ்சாயத்தார் முன்னிலையில் பஞ்சாயத்து கூடி நான் இவன் என்னுடைய அடிமை என்பதை நிரூபிப்பேன். அங்க வந்து என்ன செய்ய போற? இவன் இப்படி கிழிப்பான்னு தெரிஞ்சு டூப்ளிகேட் ஓலையை நான் கொண்டிருக்கேன், மூல ஓலை எங்க ஊர்ல வச்சிருக்கேன். யார்? அந்த கிழவன் சொல்றார். மூல ஓலை ஊர்ல வச்சிருக்கிறேன், இது படி ஓலை. அப்ப பாருங்க, அந்த காலத்துல ஜெராக்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட ஏதோ சில அரேஞ்ச்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லா வசதிகளோடையும் நாம தான் ரொம்ப அறிவாளியா. கிடையாதுங்க. தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்ட அற்புதமான வாழ்வியல் முறை சோழர் காலத்துல இருந்திருக்கு. என்ன செய்வார்கள்? இப்போ ஒரு 4 பேர் ஒரு ஊர்ல வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு தலைவனாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டால் அந்த 4 பேரையும் நிக்க வைப்பாங்க. அந்த 4 பேருக்கும் எப்படிலாம் கண்டிஷன் இருந்ததுன்னா, அவன் பேர்ல எந்த வழக்கும் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எலெக்ஷனுக்கு ஒருத்தன் பதிவு பண்றான், அவன் பேர்ல வழக்கே இருக்கக்கூடாதுன்னா யாருக்காவது நிக்கிறதுக்கு தகுதி இருக்குமா? நிறைய கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு அந்த காலத்துல. அவன் பேர்ல வழக்கு இருக்கக்கூடாது, ஊர் மக்கள் எந்த விதமான குறையும் சொல்லக்கூடாது, அவனுக்கு சொத்து இருக்கணும், இவன் இந்த பதவிக்கு வந்துதான் சொத்து சேர்க்கிறவனா இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சில கட்டுத்திட்டங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அவங்க 4 பேர் பெயரையும் சொன்னது, ஊர் மக்கள் அந்த பெயரை எழுதி குடவோலை முறை, ஒரு குடம் இருக்கும், குடத்துல போட்டுருவாங்க. இந்த காலம் மாதிரி அதுக்கு 1008 பூட்டு, ஒரு 2000 போலீஸோட அது பாதுகாப்பா போது பாருங்க பொட்டி, அதெல்லாம் கிடையாது. ஓப்பன், திறந்த குடம், குடத்துல ஓலை பெயர் எழுதி போடுவாங்க. அதை எண்ணி யார் தலைவன் என்று இயல்பான முறையில் முடிவு செய்கின்ற குடவோலை முறையை சோழர்களின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இவன் சொன்னா, நான் மூல ஓலை ஊர்ல வச்சிருக்கேன். கல்யாணம் அப்படியே நின்று போச்சு. சடங்கவி சிவாச்சாரியார் மகளோட கதி என்ன? பெண்ணியம் பேசுறவங்களாம் கேட்கறாங்க. இவர் போயிட்டார், 2 கல்யாணம் பண்ணாரு, அந்த மனையில உட்கார்ந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா? நம்பி ஆரூரன் என்ற பெயரை சொல்லிக்கொண்டே முக்தி அடைந்தாள்னு அவ கதையை முடிச்சிடறாரு சேக்கிழார். எல்லாரும் போறாங்க கல்யாண வீட்டுக்கு. வந்த மாப்பிள்ளை, ராஜா ராஜா இன்னும் எவ்வளவு அழைப்புதல் கொடுத்திருப்பார். எல்லாருமா திருவெண்ணெய்நல்லூர் போகின்றார்கள். பஞ்சாயத்து கூடுகின்றது. சேக்கிழார் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் என்பதை சுந்தரருடைய வரலாறுல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, அவர் ஒரு அமைச்சர், மாணிக்கவாசகரும் அமைச்சர், சேக்கிழாரும் அமைச்சர், ஆட்சியில் இருக்கிற நடைமுறைகளை அறிந்தவர்கள். பல ஊர்களுக்கு சென்று நாயன்மார்களின் வரலாறுகள், அவர்களை பற்றிய செவிவழி செய்திகள், கல்வெட்டுகள், பாடல்கள் அனைத்தையும் படித்தவர் சேக்கிழார். மூவரின் தேவாரத்தை முற்ற முழுக்க படித்தவர் சேக்கிழார். அதுக்கெல்லாம் சார்ந்து இந்த இடத்துல வருது. ஒரு காலத்துல ஒரு சொத்து என்னுடையது என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் 3 வேண்டும். ஆட்சியில், ஆவணத்தில், மற்ற அயலார் தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுகன்னு இந்த பஞ்சாயத்துக்காரங்க கேட்கிறாங்க. என்ன சொல்ற? நீ அடிமைன்னு சொல்ற இல்லையா? அப்ப என்ன சொன்னோம்? ஆட்சி என்பது உலக வழக்கு, ஆவணம் என்பது எவிடன்ஸ், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ், அயலார் சாட்சிங்கிறது ஐ விட்னஸ். அதாவது தமிழ்ல சொன்னா இப்ப புரியல, தமிழ ஆங்கிலத்துல சொல்லி விளக்க வேண்டியிருக்கு. அயலார் சாட்சின்னா அப்படின்னா என்னங்க? இதுங்க ஐ விட்னஸ். அப்ப புரியுதுங்க. அப்படி இருக்கு, எளிமையா இருக்கு. நமக்கு வந்து ஆங்கிலம் அன்றாட வாழ்க்கையில பழகிற அளவுக்கு தமிழ் வந்து அந்நியப்பட்டு போகுது நமக்கு. அந்த மாதிரி ஆட்சி, ஆவணம், அயலார் சாட்சி. உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. என்கிட்ட ஆவணம் இருக்குந்தா பாருங்க. ஆனா இப்ப என்ன சொல்றான்? ஒரு நிபந்தனை, திருப்பியும் வாங்கி கிழிச்சிடக்கூடாது. இல்ல இல்ல, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். உடனே இவர் தன்னிடம் இருந்து அந்த மூல ஓலையை எடுத்து காண்பித்தார். அந்த மூல ஓலையில வர்ற பாட்டு அருமையான பாட்டு. அருமறை நாவலாதி செய்வன் ஆரூரன் செய்கை, பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுளோரும் வழி வழி தொண்டு செய்வதற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன், இதற்கு இவை என் எழுத்து. இந்த ஓலையில் இருக்கிற என்ன செய்தி? அருமறை நாவல் ஆதி செய்வன். யாரு? சிவபெருமான். ரொம்ப காலமா இங்க இருக்கிறான்.
அவனுக்கு நான் எழுதி கொடுத்துருக்கிற ஓலை. யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தாத்தா எழுதி கொடுத்த ஓலை. பாட்டனார் வெண்ணை நல்லூர் பித்தன், அதான் சிவபெருமானுக்கு அங்க பேர். யானும் என்பால் வருமுறை மரபுல, நான் மட்டும் அடிமை இல்லை, நானு என் பிள்ளை என் பிள்ளைக்கு பிள்ளை வழி வழி அடிமை, நாங்க எல்லாரும் இவனுக்கு அடிமை என்பதற்கு இருமையால். இப்போ உயில் எழுதுறப்போ டாக்டர் தெரியும், என்னுடைய மனம் மொழி மெய் நல்லாக இருக்கும்பொழுது இந்த உயிலை நான் எழுதுறேன் அப்படின்னு வக்கீல் முன்னால எழுதுறோம்ல, அது ரொம்ப முக்கியம். எழுதுறப்ப கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டானா உயில் செல்லாத உயிலா போயிடும். அதனால பாருங்க என்ன அழகா சொல்றார், இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து. அங்க கவுண்டர் சிக்னேச்சர் இருக்கு, தாத்தாவும் கையெழுத்து போட்டிருக்கார். அந்த காலத்துவங்க அங்க உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ஓலையை வாங்கி பஞ்சாயத்துக்காரங்க பார்த்தாங்க, ஆமா எல்லாம் சரியாத்தான் இருக்கு. உடனே சுந்தரனை கூப்பிட்டு, இது உங்க தாத்தா எழுத்து தானா பாரு. அவர் பார்த்து ஆமா. பாருங்க இன்னொரு பெரிய விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு டாக்குமெண்ட் எழுதுறாங்கன்னு சொன்னா அதற்கு எல்லாத்துக்கும் எல்லாருடைய கையெழுத்தின் ஒரு படியும் அங்கு ஆவண காப்பகம். நம்ம சொல்றோம் இல்லையா, ஆவண காப்பகம்னு இன்னைக்கு கூட இருக்கு, ட்ரெஷரிஸ்ன்னு தான் சொல்றோம் இல்லையா, ஆவண காப்பகம். அந்த ஆவண காப்பகத்துல எல்லாருடைய கையெழுத்தையும் அந்த காலத்துல வைத்திருந்தார்கள். அந்த கையெழுத்தோட இந்த கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்தார்கள், எல்லாம் ஒத்துருக்கு. இப்போ பஞ்சாயத்து இவன்ட்ட கேட்குது சுந்தரட்ட, இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் ஒத்து போகுது, தாத்தா எழுத்து எல்லாம் இருக்கு, இப்போ நீங்க இதை ஒத்துக்கணும், என்ன சொல்றீங்கன்னு. அப்ப இவர் சொல்றாரு, நியாயம் நீதி என்று என்ன இருக்கிறதோ அதனை நான் ஏற்றுக்கொள்வதே முறை. விதிமுறை இதுவே யாகில் யான் இதற்கு இசையேன் என்றால் தகுமோ, இப்படித்தான் இருக்கணும் என்று சட்டம்னு இருந்தா இப்ப நடக்குமா சொல்லுங்க? ராஜா வீட்டு பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்தி இங்க கொண்டாந்து கோர்ட்ல நிறுத்தி இத்தனையும் சொன்னா முதல்ல அந்த தாத்தாவை தூக்கி உள்ள போடுவாங்க, அடுத்து இந்த ஏடுகளை எல்லாம் தூக்கி கிழிச்சு போட்டு கல்யாணம் பாட்டுக்கு நடந்துரும். நடைமுறை வாழ்க்கை. ஆனால் நீதியும் நேர்மையும் நிறைந்த தமிழகத்துல நடக்கல. நீர் அடிமை என்று பஞ்சாயத்து தீர்ப்பு கோரிற்று. ஒத்துக்கொண்டார். இதை நான் ஒத்துக்கிறத தவிர வேற வழியில நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சுந்தரர் கூறினார். இப்ப இந்த பஞ்சாயத்து ஒரு நியாயமான கேள்வியை கேட்டது. இப்ப பரம்பரையான இந்த ஊருன்னு சொல்ற, தாத்தா காலத்துல இருந்து எல்லாரும் அடிமைன்னு சொல்ற, அப்போ உனக்கு சொந்த வீடு இந்த ஊர்ல இருக்கணும்ல, வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இந்த ஊர்லயே பெரிய வீடு என் வீடு தான். சரின்னு எல்லாம் முன்னால் அந்த தாத்தா போறார், பின்னால சுந்தரர் போகின்றார், ராஜா போறார், வந்திருக்க மக்கள் எல்லாம் போறாங்க. சென்று நேரே சிவன் கோயில திரு அருள்துறை அந்த கோவில், அதுக்குள்ள போனதும் சிவபெருமான் மறைந்து விடுகின்றார். அதுவரையிலும் தன்னை இந்த பாடுபடுத்தியது, இந்த வழக்கு இட்டது, தன்னை அடிமையாக்கியது சிவன் என்ற பழைய பிறவி ஒண்ணுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்பதான் அவருக்கு அந்த அப்படியே பொறி தட்டியது போல பழம் பிறவி நினைவுக்கு வருகிறது. உடனே ஒரு வானொலி, அசரீரிக்கு தமிழ்ல வானொலி, ஒரு வானொலி கேட்கின்றது. என்ன கேக்குதான், முன்பு நீ நமக்கு தொண்டன், நீ எனக்கு அந்த ஆளால சுந்தரங்கிற பேர்ல நீ எனக்கு தொண்டனா இருந்த, ஏன் தெரியுமா இங்க வந்த? முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. நான் சொன்னதுனாலதான் நீ இந்த பூமியில பிறந்த. ஆனா நான் உன்னை சொன்னேன், அவனுக்கு துன்புறு வாழ்க்கை தொடர்புறா வண்ணம் நான் தடுத்தாட்கொள்வேன்னு சொன்னேன், அதனால நான் தடுத்தாட்கொண்டேன். உடனே இவருக்கு எல்லா ஞாபகமும் வருது, தான் எப்படி அந்த பெண்களின் மீது மனம் வைத்தோம் என்ன எல்லா ஞாபகம் வரவும் அப்படியே கதறி கைகூப்பி அழுகின்றார். அப்ப இறைவன் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனே, இன்னையிலிருந்து உனக்கு வன் தொண்டன் என்ற பெயர். சுந்தரருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்றால் முதல்ல 3 நிலைமைகள்ல முதல்ல அவர் அடிமையாக இருந்தார். முதல்ல வன் தொண்டன் அப்படிங்கிறது அடுத்த நிலைமை. அதுக்கப்புறம் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நண்பனாக, கடைசியாக தான் இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற நிலைமை. 4 படிநிலைமைகளில் சேக்கிழார் சுந்தரருடைய வரலாற்றை நமக்கு அமைத்து காட்டுகிறார். இப்ப அது வன் தொண்டன். அவர் சொல்றார், நீ இப்படிலாம் வழக்கு பேசுனதுனால உனக்கு வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. சரி, உன்னை இவ்வளெல்லாம் பேசிட்டமே, எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நீ என் மேல நிறைய பாட்டு பாடு. அப்பதான் சொல்றார், அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் இம்மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார். 4 வேதங்களையும் படைத்த சிவபெருமான், தூமறைகள் 4 வேதங்களை படைத்தவன். ஆனா அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? தமிழ்ல தன் மீது பாடமாட்டாங்களான்னு ஆசைப்படுறான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நீங்க மூவர் தேவாரத்துல நமக்கு ஆயிரக்கணக்கில் பாட்டு இருக்கு. யாருடைய தேவாரம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நம்முடைய சிவபெருமானுக்கு சுந்தரருடைய தேவாரம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, சேரமான் பின்னால் அந்த கதை நான் சொல்லுவேன். சேரமான் பெருமாள் நாயனாரையே மறந்து
சுந்தரருடைய பாட்டில் ஈடுபட்ட கதை பின்னால சேர்க்கிறார், சொல்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் ரொம்ப சிவபக்தி உடையவர். அவருக்கு வந்து களறிற்று அறிவார் நாயனார் பேரு. ஈ, எறும்பு, பூச்சி, பறவை, விலங்கு எது பேசினாலும் அவருக்கு புரியும். களறுதல் அப்படின்னா பேச்சு. களறிற்று அறிவார் நாயனார்னு அவருக்கு பேரு. சேரமான் பெருமாள் ராஜா, திருவனந்தபுரத்தை ஆண்டவர். அவர் என்ன பண்ணுவாரா, தினம் தன்னுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தே அப்படின்னு சொல்லி நிறுத்துவாராம். உடனே சிலம்போசை கலகல கலகலன்னு கேட்கும். எங்க சிதம்பரத்துல இருக்கிற சிலம்போசை அவருக்கு காதுல கேட்கும். அப்புறம் தான் கற்பூரம் காட்டுவார். ஒரு நாள் அவர் சொல்லி முடிச்சுட்டு பார்க்குறா, சிலம்போசை காணும். உடனே ரொம்ப வருத்தமாக போச்சு அவருக்கு. என்ன சிலம்போசை காணும்? ஓ, நம்முடைய வழிபாட்டில் ஏதோ தவறாகி போய்விட்டது, இனிமே நாம உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைச்சு தன்னுடைய வாளால் தன்னை மாய்த்து கொள்ள முற்பட்ட பொழுது ஒரு வானொலி கேட்டது. அன்பனே, ஓம் இறைவணக்கத்துல எந்த விதமான பிழையும் இல்லை. சுந்தரன் சிதம்பரத்துல என் சன்னிதானத்தின் முன்னால பாடிக்கொண்டிருக்கிறான். அந்த தேவாரத்துல நான் ஒன்ன மறந்து போயிட்டேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தேவாரத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இறைவனையே மெய்மறக்க செய்யக்கூடியது. அப்ப நாம வந்து ஏன் வந்து தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதுறது நியாயமா? இறைவனே சொற்றமிழ் பாடுக, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நல்ல பாட்டை கேட்டால் இறைவன் இறங்கி வந்து விடுவான் என்பதனை எல்லோரும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப சாமியே சொல்றாரு, நீ பாட்டு பாடு, தமிழ்ல பாட்டு பாடு.